நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளைய அவங்க கொலை பண்ணலன்னு தெரிஞ்சிருந்தோ நான் பேசாம இருந்தா அது அவங்கள பழி வாங்குற மாதிரி ஆயிடாதா? எனக்கு யாரையும் பழி வாங்க வேண்டாம். எல்லாரும் நல்லா இருந்தா போதும். என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேணாம். ப்ளீஸ் தாத்தா, தயவு செஞ்சு ஜெயந்தி அம்மாவை காப்பாத்துங்க. ஷாலினி, என்னோட கணக்கெல்லாம் தப்பாயிடுச்சும்மா. இனிமே நானே முயற்சி பண்ணா கூட ஜெயந்தி என்னால காப்பாற்ற முடியாதுமா. ஆனா ஒருத்தரால மட்டும்தான் அது முடியும். அது யாருன்னு சொல்லுங்க தாத்தா, நான் போய் பார்த்து அம்மாவை காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறேன். இல்லம்மா, நான் வந்துட்டு பேசி பார்த்துட்டேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. தாத்தா, நீங்க யாருன்னு மட்டும் சொல்லுங்க, நான் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துடுறேன். அவன் வேற யாரும் இல்லம்மா, குணாவோட கூட்டாளி சந்தோஷ். அவன் இப்ப எங்க இருக்கான்? நீ எதுக்கு இங்க வந்திருக்க? உங்களை பார்க்கதான். நீங்க மனசு வச்சா ஜெயந்தி அம்மாவை காப்பாத்த முடியும். உங்களுக்கே நல்லா தெரியும், எனக்கு நிச்சயம் பண்ண மாப்பிளைய கொலை பண்ணது ஜெயந்தி அம்மா இல்லைன்னு. அப்புறம் ஏன் அம்மாவை மாட்டி விட்டீங்க? என்னமோ 10 மாசம் உன்னை சுமந்து பெத்த அம்மாவுக்கு ஆபத்துன்ற மாதிரி பேச வந்துட்ட. அவங்க உனக்கு செஞ்ச கொடுமை எல்லாம் மறந்துட்டியா? ஆமா, மறந்துட்டேன். தப்பு செய்யாதவங்க எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? தயவு செஞ்சு உங்க வாக்குமூலத்தை மாத்தி சொல்லி ஜெயந்தி அம்மாவை காப்பாத்துங்க. உன்னை அழிக்கணும்னு துடிக்கிறவங்களை காப்பாத்த நினைக்கிற அப்பாவி பொண்ணா இருக்கிறியே நீ. இந்த பார், ப்ரொஃபசர் ஜெயந்தி விஷயத்தை தவிர உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு, நான் செய்ய தயாரா இருக்கிறேன். ப்ளீஸ், நீங்க ஜெயந்தி அம்மாவை வெளியே கொண்டு வாங்க, அது போதும் எனக்கு. இதே உங்க ஃப்ரெண்டு குணாவா இருந்திருந்தா நிச்சயமா அதை செஞ்சிருப்பாரு. அதே குணாதான் அந்த ஜெயந்தியை உள்ள வைக்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்கான். என் டைமை வேஸ்ட் பண்ணாம நீ கிளம்பு. அவர் இப்ப எங்க இருக்காரு? நான் அவரை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு யாருக்கும் தெரியாது. நீ போ. ப்ளீஸ், ஜெயந்தி அம்மா ஜெயிலுக்கு போனா அதனால நிறைய பிரச்சனைங்க உண்டாகும். தயவு செஞ்சு ஜெயந்தி அம்மாவுக்கும் அந்த கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோர்ட்ல உண்மையை சொல்லுங்க. இங்க பாரு,
நீ கெஞ்சறத கேட்டு மனசை மாத்திக்கிறதுக்கு நான் தயாரா இல்ல. நீ இங்க இருந்து கிளம்பு. அ, சந்தோஷ் கிளம்புன்றல, கிளம்பு. அம்மா, என்னப்பா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். கோர்ட்டுக்கா? ம். ஏன்பா போன தடவையே நீ போனப்ப கோர்ட்டுக்கு வெளியே வச்சு ஏதோ பிரச்சனை பண்ணாங்கன்னு சொன்ன. இப்ப எதுக்குப்பா போற? என்னம்மா நீங்க அதுக்காக கோர்ட்டுக்கு போகாம இருக்க முடியும்? நடக்கிறது அன்பரசனோட கேஸ்மா. அதுக்கு சொல்லலப்பா. நீ போனா வீணா பிரச்சனை தான் வரும். அதுக்கு தான் சொல்றேன். இல்லம்மா, இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதை நேரில் பார்க்கறதுக்காக தான் நானே கோர்ட்டு கிளம்பிட்டு இருக்கேன். தேவையில்லாம ஏதாவது ஒன்று பேசி என்ன குழப்பிட்டு இருக்காதீங்க. நான் வரேன். அண்ணே, நானும் கோர்ட்டுக்கு வரேன்னு. நீ கோர்ட்டுக்கு வரியா? நீ எதுக்கு அங்கலாம்? நீ வீட்டில் இரு. இல்லைண்ணே, நானும் வரேன்னு. ஷாலினி, நான் எதுக்காக சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. நீ இல்லாத போவே அந்த அம்மா அவங்களோட இந்த நிலைமைக்கு நீ தான் காரணம். உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. இப்போ நீ கோர்ட்டுக்கு வந்து அவங்க உன்னை நேரில் வேற பார்த்தாங்க. அங்க வச்சு தேவையில்லாம நீ வீட்லயே இருமா. ஆமாம்மா, நான் இவனையே கோர்ட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றேன். இந்த சூழ்நிலையில நீ வேற கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்றியே. சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. அவங்க வீட்ல நான் கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். அவங்களையும் என் அம்மா மாதிரி தான். ஷாலினி, என்ன அம்மா மாதிரி அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருக்க? அவங்க என்ன உன்னை பெத்த அம்மாவா? அம்மா அம்மா இந்த பார், மறுபடியும் உங்களை அம்மா எல்லாம் கூப்பிடுற வேலை வச்சுக்காத. ஏன்னா உன்னை பெத்தவ நிச்சயமா இவ்வளவு கேவலமானவளா இருக்கவே முடியாது. வீட்டுல இரு. நான் வரமா. அண்ணா, கொஞ்சம் நில்லுங்க அண்ணா. நான் அவங்க வீட்ல அவங்க பாதுகாப்புல கொஞ்ச நாள் தங்கி இருந்தேன். அந்த நன்றிக்காகவாது நான் அவங்கள பார்க்கணும்னு. தயவு செஞ்சு என்னை கூட்டிட்டு போங்கண்ணே. ஷாலினி, சொல்றத கேளுமா. நீ கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்றத கேளுமா. நீ கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாம். ப்ளீஸ்ண்ணே, ப்ளீஸ். சரி விடுங்கம்மா. அன்பரசன் கொலைக்கு காரணமானவங்களுக்கு தண்டனை கிடைக்கிறத அவ நேர்லயே பார்க்கட்டும். சரி வா போலாம். நாங்க போயிட்டு வரோம்மா. மகேஷ், கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன்ல, நான் பார்த்துப்பேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா. நிச்சயமா அந்த ஜெயந்திக்கு இன்னைக்கு தண்டனை கிடைக்கும். உங்க பையன் கொலைக்கு ஒரு நியாயம் கிடைக்கும்மா. கோர்ட்ல தீர்ப்பு சொன்னோன்னு நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எந்த டென்ஷனும் வேணாம். நீங்க தைரியமா இருங்க. சரியா? நான் வச்சிடுறேம்மா. அன்பரசனோட அம்மா தான் பேசினாங்க. இன்னைக்கு வீட்ல இருந்து கோர்ட்டுக்கு வர ஜெயந்தி மறுபடியும் கண்டிப்பா வீட்டுக்கு போக மாட்டா. ஜெயிலுக்கு தான் போவா. அந்த பொம்பளை தூக்குல போடணும் சார். அப்பதான் அன்போட ஆத்மா சாந்தி அடையும். நிச்சயமா அன்பரசன். நீ ஏதோ காணாம போயிட்ட. நான் தான் உன்னை என்னமோ பண்ணி எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கேன்னு உன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இவர் பூமிக்கும் வானத்துக்குமா குதிச்சுக்கிட்டு இருந்தாரு. இப்ப ஜோடியா வந்து நிக்கிறீங்க. அம்மா, நான் காணாம போனது மட்டும் இல்ல, அன்பு கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் அண்ணன் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன். சும்மா நடிக்காத, புரிஞ்சுதா?
இவ்வளவு நாள் மறைஞ்சிருந்துட்டு இப்ப தண்டனை கிடைச்சிடும்னு வேடிக்கை பார்க்க வந்திருக்கியா? இதுக்குதான் நீ வீட்லயே இரு, கோர்ட்டுக்கு வரவானான்னு நான் சொன்னேன். நான் சொல்ற பேச்ச நீ கேட்கல. இப்ப பாத்தியா? இல்லங்க, நான் இப்பவும் சொல்றேன், அன்பு கொலைக்கும் அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லங்க. அம்மா நிரபராதி. போதும், அம்மா நான் நிறுத்து. இங்க நடக்கிற டிராமாக்கெல்லாம் நீதான் சூத்திரதாரின்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிச்சா நான் நம்பிடுவேனா? உங்களை என்ன பண்றேன் பாருங்க. ஹலோ, முதல்ல உங்களை என்ன பண்றாங்கங்கறதே நீங்க உள்ள போனாதான் உங்களுக்கே தெரியும். நீங்க முதல்ல வெளியில வாங்க, அதுக்கப்புறம் எங்களை என்ன பண்ணலாங்கிறத பத்தி எல்லாம் யோசிப்போம். போதுமா? இதெல்லாம் உனக்கு தேவையா? இதுக்குதான் வீட்லயே இருன்னு சொன்னேன். வில்லேஜ் ஆபீசர் அன்பரசனை கொலை செஞ்சது நீயும் குணாவும் தானே அப்ரூவர் ஆகி போலீஸ் கிட்ட குற்றத்தை ஒத்துக்கிட்டீங்க. இப்போ அந்த கொலைக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நீ நிரபராதின்னு சொல்றியே, அதுக்கு என்ன காரணம்? என் மனசாட்சி தான் காரணம். உங்க மனசாட்சி என்னங்கறத இந்த கோர்ட்டுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் செய்யாத குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு காரணம் பணம். பணத்தை சம்பாதிக்கிறேன்னு பாவத்தை சம்பாதிக்கிறேன்னு என் மனசாட்சி என்ன உறுத்துச்சு. அதனால தான் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சேன். வில்லேஜ் ஆபீசர் அன்பரசன் கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பணத்துக்காக தான் செய்யாத குற்றத்தை செஞ்சதா ஒத்துக்கிட்டு போலீஸ்ல சரண்டர் ஆனேன்னு நீங்க சொன்னீங்களே, போலீஸ்ல சரண்டர் ஆக சொன்னது யாரு? அது அந்த கான்ட்ராக்டர் ஆளவன் தான். வில்லேஜ் ஆபீசர் அன்பரசனை கொலை பண்ண சொல்லி உங்ககிட்ட, அதாவது குணா கிட்ட யாராவது வந்தாங்களா? ஆளவன் தான் வந்தாரு. ஆனா நாங்க அப்பயே அவர்கிட்ட செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டோம். இதுக்கு முன்னாடி கோர்ட்ல ப்ரொஃபசர் ஜெயந்தி அன்பரசனை கொலை பண்றதுக்காக குணாவை பார்த்து பணம் கொடுத்ததா சொன்னீங்களே, என்ன அப்படி சொல்ல சொன்னது ஆளவன் தான். அப்போ நீங்க போலீஸ்ல ஒப்படைச்ச அந்த செல்போன் ஆதாரம்? அதுவும் ஆளவன் தான் ரெடி பண்ணி கொடுத்ததுதான். எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபசர் ஜெயந்தி குணாவை பார்த்ததே இல்லை. அப்போ ப்ரொஃபசர் ஜெயந்தி குணாவை சந்திக்கவே இல்ல, இல்லையா? இல்ல, இன்னும் சொல்ல போனா ப்ரொஃபசர் ஜெயந்தி மேடத்தை இந்த கோர்ட்ல வச்சுதான் நான் முதலா பார்த்தேன். இதுக்கு முன்னாடி இவங்கள பார்த்ததே இல்லை. அப்போ ப்ரொஃபசர் ஜெயந்திய பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே?
கொண்டிருப்பது உங்கள் விஜய். ப்ரொஃபசர் ஜெயந்திய பத்தி இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னதெல்லாம் பொய், அப்படிதானே? ஆமா. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் ப்ரொஃபசர் திருமதி ஜெயந்தி பிரபாகர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டிற்கு அடிப்படை ஆதாரமே இந்த சந்தோஷின் வாக்குமூலம்தான். இப்போது அந்த இரண்டும் பொய் என்று நிரூபணமாகிவிட்டது. ஆகவே எனது கட்சிக்காரரை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இந்த வழக்கில் திருமதி ஜெயந்தி பிரபாகர் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றங்களை போலீஸ் தரப்பில் தகுந்த சாட்சியங்களுடன் நிரூபிக்க தவறியதால் சந்தேகத்தின் பலனை அவருக்கு சாதகமாக்கி இந்த வழக்கிலிருந்து அவரை விடுதலை செய்கிறேன். மேலும் வில்லேஜ் ஆபீசர் அன்பரசன் கொலையில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடித்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிடுகிறேன்.